நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அனு, ஆகாஷ் காதல வீட்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எடுத்த உடனே தன்னோட அப்பா கிட்ட, "அப்பா நீங்க குட்டி பாஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "குட்டி பாஸா? அப்படின்னா யாரு?" அப்படின்னு சிவராமன் கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அதான்ப்பா அந்த ஆகாஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு என்ன பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். இருந்தாலும் அவன் பாரு அவங்க வீட்டுக்குள்ள கூட சொல்லிக்காம இங்கே வந்து நம்ம கிட்ட வந்து இப்போ இப்படி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை பற்றி அவங்க அப்பா தப்பாக தான் பேசுகிறாரு. நம்ம அபி எடுக்கிற பிளான் எல்லாமே சொதப்பிக்கிட்டே போகுது. சரிப்பா, நம்ம அணு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷை விரும்பல. ஒருவேளை அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாஸை விரும்பி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது பிரச்சனை பெருசாகுது. அந்த பையன்தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லாமல் வந்தானா, நம்ம பொண்ணு அப்படியா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அணுவை உயர்த்தி பேசுகிறாரு. ஸோ இப்போ எதுவுமே பேச முடியாத மாதிரி போயிடுது நம்ம அபியால். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வீலர் மெக்கானிக் கடையில் தன்னோட டூ வீலரை விட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவோட ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து பேசும் பொழுது, எப்படி இருக்கீங்கன்னா உங்களை பார்க்குறப்பயே ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்ன ஆஃபீஸில் ரொம்ப அவர் கொடுமைப்படுத்துகிறாரா, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் சீக்கிரமாகவே ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன், அதாவது துணி தைக்கிற கடை ஓப்பன் பண்ண போகிறேன், அதுக்கு நீங்கள் வேலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம ராகவை பற்றி தப்பு தப்பாக அபி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவும் வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்து இறங்கி வந்து நம்ம அபி பேசுகிறத எல்லாமே கேட்டுடுறாங்க. இல்லை கடைசியாக தான் அபி பேசி முடித்த உடனே திரும்பி பார்க்குறாங்க, பின்னாடி ராகவ் நிற்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் என்ன நடக்கும், ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக பேசிக்குவாங்க. கடைசியாக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை, வீட்டில் அனு ஆகாஷ் காதலை பற்றி பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் பேசுனீங்களா, அதுக்கு உங்கள் சித்தப்பாவும் சித்தியும் தான் பேசுனது தப்புன்னு வந்து என்கிட்டையும் எங்கள் அக்காக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாச்சும் நடக்கிறத பேசு, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் அவங்களுக்கு பிடிக்கணும்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. நீங்கள் பணக்காரனாக ஆகிறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு நம்ம ராகவ் சொல்ல, கூடிய சீக்கிரமே நான் கடை ஓப்பன் பண்ணி பாரு உங்களை விட பெரிய பணக்காரியாக ஆகி காமிக்கிறேன் அப்படின்னு சபதம் போட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் நம்ம ஆகாஷும் அணுவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கு அது இதுன்னு மீட் பண்ணி பைக்கில் ரைடு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாப்புல, பக்கத்தில் பாட்டி நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம அபியை எதர்ச்சியாக மீட் பண்ணிடுறாங்க நம்ம பாட்டி. அபிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு பாட்டி போகும்பொழுது எதர்ச்சியாக ஒரு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதை பார்த்து அபி வந்து பாட்டியை தூக்கிக்கிட்டு காரில் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.